செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் சொல் தமிழா சொல் இறுதிப் போட்டி நடைபெற்றது. முதல் 3 பரிசுகளையும் நெல்லை மாவட்டமே தட்டிச் சென்றது. SRM தமிழ் பேராயம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 மாதங்களாக பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டது. 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெற்ற இந்த போட்டியில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் SRM பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ் பேராய புரவலருமான பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சாற்றலை வெளிப்படுத்தினர். ஒரே மொழி என்பதை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. காரணம், தனது உணர்வுகளை பகிர அவன் எத்தனை மொழி பயின்றிருந்தாலும் சரி, ஒருவன் 1000 மொழி பயின்றிருந்தாலும் அவனது உணர்வுகளை அவன் முதலில் வெளிப்படுத்துவது தன் தாய்மொழியில் தான். எந்த மாநிலத்தவனும் தனது தாய்மொழியை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டான். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் நடுவராக பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் கு. ஞானசம்பந்தன், புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர். இதே தமிழ்நாட்டில் தானே ஒரு தமிழனுடைய சின்னத்திற்கு அவதூறு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டியிருந்தது. இதைவிட பெரிய சான்று பாமரர்கள் குழம்பி போவதற்கு தேவைப்படுகிறதா? பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளவு சிறப்பாக பேச தெரியுதோ அது மாதிரி எப்படி ஜெயிக்கணும்னு தெரியுது. வாழ்த்துக்கள். சொல் தமிழா சொல் போட்டியின் முதல் 3 இடங்களையும் நெல்லை மாவட்டமே தட்டிச் சென்றது. மாநில அளவிலான பேச்சு போட்டியினுடைய முதல் பரிசினை தட்டிச் செல்கிறார். முதலிடம் பிடித்த நெல்லை அரசு சட்டக்கல்லூரி மாணவி லாவண்யாவுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. நெல்லை சதகத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர் ராஜவேலுக்கு 2ஆம் பரிசும், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவி ஆதிராவுக்கு 3ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் 74 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது.